பொய் சொல்கிறான். ஆமக்கறி சாப்பிட்டான். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்ருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்ருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நீ பன்னிக்கறி மட்டுமா ப்ரோ சாப்பிடுவா? நீ பன்னிக்கறிக்கு பதிலாக உட்காந்து கீழே கிடக்கிற கருமத்தை உட்காந்து சாப்பிடுவா, கழுதை விட்டை எடுத்து சாப்பிடுவா, மாட்டு சாணி அள்ளி சாப்பிடுவா, என்னத்தனாலும் திம்பாடா. நீ தின்னுட்டு உட்காந்து நான் அதை தின்னேன்னு பெருமையாக உட்காந்து பேசுவா. இதை உட்காந்து கீழே கை தட்டுறக்கும் உனக்கு 10 அடிமை தன்மைகள் இருக்கிறானுங்க. வேற நீ உட்காந்து வாய்க்கிலே அப்படி தான் பேசுவா. கரெக்டு தான் நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண மகன், திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன். என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, நான் ஒருத்தன் சாப்பிட்றேன், சாப்பிட்டா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கு. உங்களால் நம்ப முடிகிறதா? பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு போறாரு, அவ்வளவுதானே. பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். ஆமா, அண்ணன் உட்காந்து தின்னுட்டு இருக்கும் போதுல வந்து பின்னாடி ஒரு குறிப்பு எடுக்கிற ஒரு ஆளை விட்டுட்டு ஐயா எடியான்னு உட்காந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே தகுந்த மாதிரி செத்துட்டு இருக்கிறாங்க. அண்ணன் சாப்பிடும் போதுல உட்காந்து ஒரு கூடாரத்தை போட்டுட்டு இந்த பாருங்க மேலே ஏரோப்ளேன் போது ஹெலிகாப்டர் போடுதான், ஆனால் அண்ணன் சாப்பிடும் போதுல உட்காந்து இருந்து எழுதணும். சரிங்களா? எழுதி எல்லாத்தையும் எடுத்து குறிப்பு எடுத்துட்டு இருக்கணும். எவ்வளோ தின்னாரு, எவ்வளோ வச்சாங்க, எந்த பொருளை தொட்டாரு, எந்த பொருளை தொடலன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் போராட்டத்தில் இருக்கும் போதுல அண்ணன் திங்கிறத மட்டும் உட்காந்து நோட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒருத்தனை அப்பாயின்மெண்ட் மட்டும் கொண்டு விட்டுருக்காங்க. அதையும் உட்காந்து நீ கேட்டுட்டு உட்காந்து கிளாப் பெற்றான்னா உலகத்திலேயே இல்லை, இந்த யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு தற்கொலைகள் யாருன்னா நீங்கள் தான்டா. ஏன்டா இதையும் உட்காந்துருந்துக்கிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்கள் அண்ணன் சொல்கிற உருட்டையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு மற்றவங்கள நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறது எப்படா உங்களுக்கு மனசு வருது? வெக்கமே இல்லையாடா? டே, உடம்புல வேறு எதுக்கும் ரத்தத்துக்கு போல வேறு எதுவும் ஓடுதாடா? ட்ரெஸ்ஸு தான்டா போடுறீங்க எல்லாருக்குமே. உனக்கு மானம் இருக்கும்போது தானே நீ ட்ரெஸ்ஸு போடுறா. நான் ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், நாம் தமிழர் இருக்க அத்தனை பேருக்கும் நான் கேட்குறேன். மானம் இருக்கப்பே தான் நம்ம ட்ரெஸ் போடுறோம். நமக்கு தெரியும்ல, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டோன்னா நமக்கு மானம் இல்லை, ட்ரெஸ்ஸை கழட்டி நம்ம ரோட்டில் போக முடியாதுல்ல. அப்படிப்பட்டவங்க எப்படா உங்கள் ஒன்றை சொல்கிற பொய்யெல்லாம் உட்காந்து நம்பிட்டு இருக்கிறீங்க? உனக்கே தெரியாதடா. நமக்கு தெரியும், இத்தனை வயசு வளர்ந்ததுக்கப்புறம் இது பொய் இல்லை, இதுதான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களா? அப்படி உங்கள் அண்ணன் சொல்லும்போது வெக்கமே இல்லாமல் உட்காந்துட்டு எப்படா கை தட்டுறீங்க? ஆனால் இது பொய்யா சொல்லாதானே, உடம்புல வேறு ஏதாவது இருந்த பொய்யா சொல்லாதேன்னு உங்கள் அண்ணனை பற்றி நீ கொஸ்டின் கேட்டுருக்கோம்ல. எப்படி நீ உட்காந்து மனசார உட்காந்து கை தட்டிட்டு இருக்கா? நீ கைத்தட்டதான் உங்கள் அண்ணன் விசித்திரமாக ஒரு பொய்யை வந்து கிரியேட் பண்ணி உட்காந்து உங்கள் அம்மா 1 நாள் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு உங்கள் ஒன்றை. என்னை வந்து 2 முறை, ஒரு முறை கனடாவில் கைது செய்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, கைது செய்கிற அளவுக்கு ஒன்றும் செய்யல, அதுதான் பிரச்சனை. ஏண்டா டே, நான் ஒன்று கேட்குறேன், ஏதாவது செஞ்சாதான்டா கைது பண்ணுவானுங்க, ஒன்றும் செய்யாமல் கைது எப்படா பண்ணுவானுங்க? ஏன்டா டே, வாய் இருக்குன்னு உட்காந்து உருட்டு ஊட்டியிருக்காங்க அந்த டைமில். 2000 நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ஒருத்தன் பொய்யே சொல்லி உயிர் வாழ்கிறான்னா எப்படி தாங்க? எனக்கு புரியலைங்க. எனக்கு 15 வருஷத்தில் ஒரு 5 பொய் சொன்னான். அந்த பாருங்க, ஒரு 5 பொய் சொன்னான்னா தெரியாதுங்க. ஒருத்தன் பொய் சொல்லி கொஞ்சமாவது ஏதாவது வாழலாம், பொய் சொல்லி இந்த கல்யாணம் முடிக்கிறது, பொய் சொல்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் வாழ்க்கையிலே அவனை ஒருத்தன் பண்ணுவேன். ஏன் நானும் பொய் சொல்லியிருப்பேன், நீங்களும் ஒரு பொய் சொல்லியிருப்பேன். சந்தர்ப்பத்துக்கு வேறு வழி கிடையாது, அதனால பொய் சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம், சொல்லியிருப்போம். பொய் சொல்லியே ஒரு உயிர் வாழ்கிற மிருகம், அதாவது ஒரு உயிரோன எதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும் போல். ஏண்டா ஒருத்தன் என்னடா உங்களுக்கு புரியல. எனக்கு நான் யோசிக்கிறேங்க, நானும் நிறைய யோசிக்கிறேன். ஏன் ஒரு மனுஷன் 15 வருஷமாக பொய்யா சொல்லிட்டு வரான், நமக்கே தெரியுது பொய் சொல்லி தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அப்படி இருந்து நம்ம புரிஞ்சு எந்த பாருங்க பொய்யா சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போயிடுறோம். இதையும் நம்பிக்கிட்டு ஒரு சில தற்கொலைகள் பின்னாடி எப்படி தான் இருக்கான்னு தெரியலையே. இங்கே பெருசாக திரைக்கவர்ச்சி கூட்டத்துக்கு பின்னாடி மக்கள் போயிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, தற்கொலைகளுக்கு கூட்டம் சொல்கிறாங்க. 15 வருஷமாக ஒரு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்து கூடையே வச்சு சுற்றுறான் அப்படின்னா அப்போ இவனுங்க எவ்வளவு தற்கொலையாக இருப்பானுங்க? இவனுங்க தற்கொலை கிடையாது, முட்டாளாக மாறிட்டானுங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, கரெக்டாக இருக்கும். செயல்கூட்டு ரொம்ப வலிக்கும், பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில் அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? ஆமாண்ணே, மூணுக்கும் புடப்பா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் கட்டுக்கதை சொல்ல தோணுண்ணே. எனக்கு தெரிஞ்சு தேல் கடிச்சிச்சு பார்த்தீங்களா முதுகுல, அதில் வந்து ஆமையோட போத்திட்டு அண்ணன் படுத்து தூங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா அது என்ன தான் கொட்டினாலும் அண்ணனுக்கு வந்து பின்னாடி வலிக்கலை. ஏன்டா
கதை சொல்கிறா ஓகே, அது கொஞ்சம் நம்புற மாதிரி கதை சொல்ல. ஆனால் படுத்து தூங்கினேன், அண்ணன் படுத்து தூங்கினப்பா கொட்டிடுச்சு, விறு இருந்துச்சேன், போனேன் இந்த சிறியனுங்க பெரியனுங்க கொஞ்சம் ஒத்தி வச்சேன், அதில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதை வீடு. சிறியங்க பெரியனுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது ஒரு மூலிகை செடி தான், அதெல்லாம் வந்து விஷமுறிப்பு உள்ள செடி தான். ஆனால் இதெல்லாம் சரியான முறையாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு புல் எது சிறியனுங்க எதுன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். ஒன்றே சொல்கிற மாதிரி தேல் கடிச்சிச்சு தட்டி விட்டாங்க இவ்வளோ தான் வலியான்னு சொல்லிட்டு உட்காந்து செத்து போயிடாதீங்கடா. நான் சொல்கிறேன் உங்கள் அண்ணன் அப்படி தான், பாம்பை கொத்தேன் பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆகலை. இன்னொருத்தர் வந்தார், இப்போ பாம்பு கடியான்னு சொன்னால் பாம்பா அப்படின்னு சொன்னால் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி உட்காந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உயிர் உங்களோடது இல்லை, உங்கள் ஒன்றேன்னு சொல்லிட்டு போயிடுவார், நீங்கள் பேர வேண்டியதான் பார்த்துடுங்க. இதுதான் உங்களோட லட்சணமாக இருக்குது கொஞ்சத்தில். அதாவது ஒருத்தன் வந்து மனுஷன் பொய்யிலேயே வாழக்கூடாது, பொய் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரு கடுத்து சந்தர்ப்பத்துக்கு பொய் சொல்லலாம் ஓகே, எப்பவுமே பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் நல்லவனே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அதை விட்டுட்டு வந்து முட்டு கொடுங்க, முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி தற்கொலைகள் தம்பிகள் பின்னாடி சொத்த உங்கள் அண்ணன் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவனுக்கு சொம்படிச்சு அந்த அளவு போக வேண்டியதான். அதனால் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க. திரைக்கவர்ச்சி பின்னாடி போயிட்டானுங்க, அதை போயிட்டானுங்க தற்கொலைகள்னு சொல்கிறத விட்டுட்டு உங்கள் ஒன்று எப்படி இருக்கிறாரு, கரெக்டு தானா, இவர் வழி கரெக்டு தானா முதல்ல புரிஞ்சுக்குங்க. தமிழ் தேசியன்னு ஒரு போர்வையில் ஒளிஞ்சிருந்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி இயங்குது, திரள்நிதி பிச்சையில் வாழுது அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி மட்டும்தான். சரியான கணக்கு இருக்காது, சரியான இதுவும் இருக்காது. உங்கள் கட்சியே ஒரு வேஸ்டான கட்சி. இந்த தமிழகத்துக்கு இல்லை உலகத்துக்கே தேவையில்லாத ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி.